இப்போ 2025ல கேங்கஸ் படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ 1995ல இருந்த சுந்தர் சி சாருக்கும் இப்போ 2025ல இருக்க சுந்தர் சி சாருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அதாவது அப்ப மொட்டை அடிக்காம இருந்தாரு, இப்ப மொட்டை அடிச்சிருக்காரு முருகன் கோயில்ல போய். நீங்க கிரி மூவில வீரபாகுன்னு ஒரு கேரக்டர் நடிக்கும் போது ஆமா, அக்காவை வச்சுக்கிட்டு தான் பேக்கரியை வாங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இங்க வாங்க, இந்த கேள்வியை சுந்தர்ஜியே கேளுங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இதை பண்ண மாட்டேன்னாரு. அண்ணன் இதை பிற்காலத்துல கேட்பாங்கன்னாரு. பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி 20 வருஷம் கழிச்சு அதை கேட்குறீங்க. இந்த கேள்வி எரேஸ். என்னோட டவுட் சரி, அவன் என்னதான் டவுட் கேக்குறான்னு கொஞ்சம் கேட்டுருவோமே சார். ஏமா நீ வேற ஆத்துல குளிச்சிட்டு இருந்த மாதிரியே வந்துருக்கு. என்னோட டவுட் என்னன்னா, அவரு அர்ஜுன் சார் கிட்ட சொல்லுவாரு, சொல்ல முடியாது, பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும். அது எப்படி சொல்ல முடியும்? அர்ஜுன் அர்ஜுன் சார் கிட்ட வந்து அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்கினப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காலைல பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும், இல்லையே நீ அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்கினாவே அப்படின்னு சொல்லி கதவு தட்டுவாங்க. அது எப்படி எதுக்கு இந்த நேரத்துல? அதை விட்டுருங்கப்பா, நாடு நகரம் சரியில்லாம இருக்கு இன்னைக்கு. ஆனா என்னென்னவோ கேட்கலாம். எப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க பத்தியா நீ? எங்க சிந்தனை இங்க போயிருக்கு. நல்ல வருவேன் மேன், சூப்பரா வருவேன். அது சும்மா ஜாலியா பேசுற டைலாக், அது ஒண்ணுமே இல்ல. அந்த கடையில அந்த இடத்துல தேவைப்படுது. யாருப்பா அது கண்ணாடி போட்டது? ஓகே, என்ன சின்ன கதை. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் டெய்லி வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். சுந்தர் யார்ட்டையும் சொல்லாத, காலையில் டெய்லி என் வீட்டுக்கு ஒரு காக்கா வந்து உட்காருது, அதுக்கு நான் சிம்சன் பேர் வச்சு டெய்லி வந்து நாங்கள் போய் சாப்பிட தான் சாப்பிட்டு போவோம், நானும் மிஸ்டர் சிம்சனும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்னு சொன்னார். இது எனக்கு பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு. நைட்டு பேசுனது. நைட்டு போய் எல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டேன். அடுத்த நாள் காலையில் அவருக்கு ஃபோன் பண்ணி, என்ன மிஸ்டர் சிம்சன் சிம்சன் கலாட்டா பண்ணாங்க. அதுதான் இங்கே வந்துச்சு.